பண்ணுங்க. ஃபைனலா ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ கேன்சர் செல் அப்படின்னா, நான் வந்து நெறைய வீடியோஸ் பார்த்து, நெறைய புக் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். நம்ம உடம்புல கேன்சர் செல், நல்ல செல்னு 2 இருக்கும். 2த்துக்குமே என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா, கேன்சர் செல்லுக்கு தீபாவளி மாரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா, நல்ல செல்களுக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடும். அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து எப்பலாம் மனக்கவலையா இருக்கீங்களோ, அப்பலாம் உங்களுடைய கேன்சர் செல்கள் வந்து ரொம்பவும் வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி அடையுதுன்னு இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால அது வந்து அழியாதுன்னு நான் நெனைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ நம் ஒரு நம்ம உணவு பழக்கம். உணவு பழக்கத்துல வந்து கேன்சர் செல்களுக்கு பிடிக்காத உணவுகள் அப்படின்னா, நல்ல கொழுப்பு சுத்தமா பிடிக்காது. நார் சத்து உள்ள உணவுகள் அப்படின்னா, அந்த கொண்டைக்கடலை, அதாவது மேல் தோல் நார் சத்து உள்ள மேல் தோலோட அந்த இருக்கிற அந்த கொண்டைக்கடலை, பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள்ல நார் சத்து அதிகமா இருக்கு. அதெல்லாம் கேன்சர் செல்லுக்கு பிடிக்காது. அதெல்லாம் நல்ல செல்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் எழுதி வச்சிருக்கேன், மறந்துருவேன்னு சொல்லிட்டு. அதனால அதுங்களுக்கு வந்து பிடிக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இனிப்பு. கேன்சர் செல்லுக்கு வந்து இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து வெள்ள சர்க்கரை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிப்பே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, வாரத்துல 1 நாள் இனிப்பு சாப்பிடலாம். இல்ல ஒரு வாரத்துல 2 நாளும் சாப்பிடலாம். 3 வேளையும் இனிப்பு, அடிக்கடி இனிப்பு அப்படின்னா, கேன்சர் செல்களுக்கு தான் அந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அதனால அது வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப வந்து கேன்சர் செல் வந்து 5 இருக்கு. நல்ல செல்கள் வந்து ஒரு 15 இருக்குன்னா, 2மே சண்டை போடும்போது நல்ல செல்கள் தான் ஜெயிக்கும். கேன்சர் செல்கள் அதிகமா இருக்கு, நல்ல செல்கள் குறைவா இருக்குதுன்னா, கேன்சர் செல் ஜெயிச்சு அது வந்து நெறைய வந்து ம பெ நெறைய பெருகும். ஆனா எல்லார் உடம்புலயுமே கேன்சர் செல்கள் இருக்குது. அதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 30 தான் இருக்கணும். அப்ப 30க்கு மேல போனா தான் நமக்கு கேன்சர்ன்னு ஒண்ணு வருது. ஸோ அதுவரைக்கும் 30 வரைக்குமே நார்மல்ன்னு தான் சொல்றாங்க. அதனால நம்ம உணவுல வந்து நல்ல கொழுப்பு, நெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி நல்ல கொழுப்பு எடுத்துக்கலாம் நம்ப. அ ந ந இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு நெறைய பேர் சொல்றாங்க. நீங்கலாம் அதெல்லாம் வந்து கொதிக்க வைக்காம நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கிறதுனால இருக்கு. நல்ல உணவு பழக்கம் நம்ம வந்து எடுத்துக்கணும். காய் முடியிற எல்லா காய்களுமே கேன்சர் செல்லுக்கு எதிரானது தான். அதனால ஒரு 7 காய் மட்டும் நான் சொல்றேன். பூசணிக்காய், முள்ளங்கி, பூசணியிலேயே வந்து மஞ்ச பூசணின்னு ஒண்ணு இருக்கும். அது, பீர்க்கங்கா, அ அப்புறம் பாவக்கா, கோவக்கா, இன்னொன்னு கோஸ். இந்த 7 காய்கறிகள் தான். இந்த 7 காய்கறிகளையும் நான் ஒரு நாளைக்கு என் உணவுல நான் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்போ வந்து இந்த கேன்சர் செல்கள் வந்து கெமிக்கலால் ஆனது. இந்த காய்கறிகள்லயும் ஒரு கெமிக்கல் இருக்காம். ஸோ இந்த கெமிக்கல் அழிக்குது அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்றத நான் கேட்டுருக்கேன். அதனால நான் சொல்றேன். ஸோ இந்த 7 காய்